தனியான ஆசீர்வாதம். யோபு 42:10 யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்துடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா யோபு எப்பவுமே தேவனுக்கு முன்பாக உத்தமனும் நீதிமானும் தேவனுக்கு ஏற்றவைகளை செய்கிறவனாகவும் இருந்தாங்க. யோபுக்கு 7 குமாரர்களும் 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் இன்னும் நிறைய இதுவும் இருந்தாங்க. அதுல யோபு இவ்வளோ பெரிய செல்வந்தனா, இவ்வளோ பெரிய ஆடுகளுக்கு அதிபதியா ஒட்டகங்களுக்கு அதிபதியா இருந்த போது மனுஷங்க எல்லாரும் பாரு எவ்வளவு நல்லா உயர்ந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஒரு நாள் சாத்தான் யோபுவை சோதிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு யோபுவோட எல்லாவற்றையுமே எடுத்துட்டு யோபுவையுமே நோய் உள்ளவங்களா விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ யோபுவோட உடம்புல எல்லாம் புற்களும் பருக்களும் அந்த மாதிரிதான் இருக்கு. பார்க்கவே சகிக்காம இருக்கு. அந்த மாதிரி நிலைமையில எப்படி இருந்தவன் இப்போ இப்படி இருக்கிறானே, இவன் கர்த்தரை மட்டும் தானே நம்பி இருந்தான், ஆனா கர்த்தரை இவனை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தரை மட்டுமே நம்பி இருந்தனால யோபுடைய முன்னிலைமையை விட பெண் நிலைமை, அந்த 7000 ஆடுகள் 14000 ஆடுகளாகவும் 3000 ஒட்டகங்கள் 6000 ஒட்டகங்களாகவும் 500 ஏர் மாடுகள் 1000 ஏர்களாகவும் 500 கழுதைகள் 1000 கழுதைகளாகவும் ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தாரு. இன்னைக்கு உங்களுடைய சோதனை காலத்துல நீங்க சோர்ந்து போய் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இருக்கீங்களா? எனக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்லையே, நான் எப்படியோ இருந்தேனே, ஆனா இப்போ நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேனே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா? ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து அநேக பேர் சிரிக்கலாம், அநேக பேர் ஏளனமா பேசலாம். அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாங்க, என்னை நோக்கி அமர்ந்திரு, நான் குறித்த காலத்துக்கு உன்னை உயர்த்துவேன். அந்த குறித்த காலம் சீக்கிரமா வருது, அந்த காலத்துல நான் உன்னை உயர்த்துவேன். என்னை நோக்கி அமர்ந்திரு, விசுவாசித்திரு. நான் உனக்கு சொன்ன வழியில நீ நடக்கும் போது நான் உனக்குன்னு வச்சிருக்க பொக்கிஷத்தை சீக்கிரமா உனக்கு திறப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. இன்னைக்குமே நம்ம கண்ணுக்கு முன்னால இருக்கிறத பார்க்காம விசுவாசித்து அவரை நோக்கி அவரை நம்பி அவர் சொன்னதை கேட்டு நம்ம நடப்போம். இன்னைக்கு விசுவாசிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமென்.